ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறலாங்க. நான் அதில் ஒரு 2 கை அளவு கடலைப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஊற வைக்காட்டாலும் பரவாயில்ல, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய தேவையில்லை. பருப்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு 5 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கிறலாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கல, அதனால் நான் 5 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், ரொம்ப குலைவாக வேகணும்னு அவசியம் இல்லை. அமுத்தி பார்த்தா அது நல்லா நசுங்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பீட்ரூட் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கேங்க. நான் 2 வரமிளகாவை நல்லா பிச்சுட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்றலாங்க. ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை. அதே டைமில் உடனேயும் பீட்ரூட்டை போடக்கூடாது. அதனால் ஒரு 2 செகண்ட்னாச்சும் நல்லா வதக்கி விட்ருங்க, சும்மா ஓப்பன்லேயே வச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ இதில் நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் சேர்க்காதீங்க, வரமிளகா மட்டுமே போதும். நான் நல்லா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பீட்ரூட்டை சேர்த்துக்கிறேன். இது தனியால் வேக வைக்கலைங்க, அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. பீட்ரூட் நான் மூடி வச்சிட்டோம், நல்லா சிம்மிலே வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நல்லா வெந்துடும். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த காயுமே வதக்கும் போது தண்ணி ஊற்றி வதக்காதீங்க. சிம்மிலே வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே வெந்துடும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்லா அந்த உதிரி உதிரியாக கிடைக்கும்ல. இப்போ காயை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குனாலும் மூடி வச்சிடலாங்க. காய் நல்லா வேகட்டும். அப்பப்போ மட்டும் எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, ஒரு 2 டைம்னாலும். இப்போயே பாருங்கள், லைட்டாக அந்த தண்ணி பதம் அந்த மாதிரி இருக்குல்ல, ஈரப்பதம் லைட்டாக சதன்னு ஆகிருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமலே அந்த வேர்வையிலே ஓரளவுக்கு லைட்டாக காய் வதங்கியிருக்கும். இப்போ மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், காய் நல்லாவே வதங்கியிருக்கு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 வாசிக்கு வெந்திருக்கும் காய். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வேணும்னா. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை அந்த தண்ணியோடு ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஜாஸ்தி ஊற்றுனீங்க அப்படின்னா, தண்ணி நிறையா இருக்குது அப்படின்னா லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால, இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி இருக்கிறதுனால காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு நல்லா வெந்திருக்குதா, அதோட ஈரம் போயிட்டு இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா காய் வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே தேவையில்லை. இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்குனால அப்படியே சிம்மிலேயே வச்சுருங்க. அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடும். காயும் நல்லா வெந்துடும் பூ போல். பாருங்கள், சுத்தமாக தண்ணியே இல்லை, காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லவே இல்லை. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை நீங்கள் துருவி சேர்க்குறதுனாலும் துருவி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை சேர்த்துருக்கேங்க. இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்றலாம்.
அடுப்பு வந்து சிம்மிலே தாங்க வச்சு வதக்குறேன். தேங்காய் போட்டுட்டு வந்து உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. அது ஒரு 2 நிமிஷம்னாலும் அந்த பச்சை வாசனை போகத்தட்டியும் மூடி வச்சிடணும். பாருங்கள், இப்போயே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மூடி போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்னாலும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான இது பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா